டைரக்டர் சங்கர் இந்த பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி இவர் பேரை கேட்டாலே 90s கிட்ஸ் முகத்துலலாம் வந்து அவ்வளோ ஒரு சிரிப்பும் சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் வரும். ஏன்னா அவரோட பாடல்களுக்காகவே வந்து பேரண்ட்டுக்கிட்ட அம்மா அந்த படத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி சண்டை போட்ட 90s கிட்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்குற 90s கிட்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரே விஷயந்தான் பூக்கள் நடனமாடும் ஒரு படத்தில். படமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பேக் டு பேக் வந்து 90s வந்து நிறைய ஹிட் படங்கள் கொடுத்தவர். 1993 வந்து அவரோட ஜேர்னியை சினிமா இண்டஸ்ட்ரியில் அவரோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவருக்குன்னு எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டுமே இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முன்னுக்கு வந்த ஒரு மனுஷன். பர்சனலாக வந்து டைரக்டர் சங்கர் வந்து எனக்கும் பிடிக்கும். பிகாஸ் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த வகையில் எனக்குமே வந்து டைரக்டர் சங்கர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு தேடலில் எனக்கு கிடச்ச சில தகவலை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஒரு மனுஷன் இப்படியும் ஜெயிக்க முடியுமான்னு அடித்து தனக்கு வந்த பிரச்சனைகள்லாம் அடித்து நகர்த்திட்டு ஜெயிச்சு காட்டி இன்றைக்கி ஒரு முன்னணி டைரக்டராக இருக்கார். நிறைய சம்பளம் வாங்குகிற ஒரு டைரக்டராகவும் இருக்கார். நிறைய வந்து நெகட்டிவ் தாட்லாம் அவரை பற்றி இருக்குது. அவரோட சக்ஸஸ்ங்கிறது எந்த ஒரு டைரக்டருக்குமே இல்லாத ஒரு பெரிய சக்ஸஸ். அவரோட க்ரியேட்டிவ் சென்ஸுங்கிறது அது யாராலையுமே வந்து ஈடுகட்டிக்கவே முடியாது. அவரோட படத்தை பார்த்த ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து அந்த ஃபீல் வந்து இருக்கும். நாம் வந்து வேறு ஏதாவது ஒரு உலகத்தில் இருக்கோமா அப்படின்ற ஒரு ஃபீல் கூட அவரோட சாங்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது தெரியும். இத்தனைக்கும் இப்போ இருக்கிற ஏஐ மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வந்து 90s வந்து கிடையாது. அப்போவே வந்து அப்படி ஒரு க்ரியேட்டிவ் சென்ஸை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தின ஒரு பிரம்மாண்ட இயக்குனர். அவரை பற்றின தகவலை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது முழுக்க முழுக்க நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் தான். பார்க்குறவங்க ஏதாவது இது உண்மை போய் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடிப்படையில் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரணும் அப்படின்னு சங்கர் ஆசைப்பட்டாலும் அவர் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ண ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங். அவர் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டாலும் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து டிப்ளமோ தான். ஸோ டிப்ளமோவை படித்து முடிச்சுட்டு கம்பெனியில் ஒரு 600 ரூபா மாத சம்பளம். இன்றைக்கி அவர் கோடிகளில் புரள்றாரு. 600 ரூபா சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்படியே ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படியே போயிட்டுருக்கு. இருந்தாலும் அவர் மனசில் வந்து சினிமா பற்றின தாக்கங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து சினி ஃபீல்டில் போகணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அவருக்கு. இந்தியன் மாதிரி சமூக இருக்கிற பிரச்சனைகள்லாம் கடுமையாக சாட தெரிஞ்ச இவருக்கு காதலன் மாதிரியான காதல் சொட்ட திரைப்படங்கள் எடுக்கிறதுலையும் வந்து இவர் கில்லாடி. ஸோ டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுவார், காதல் திரைப்படங்களும் எடுக்குவார், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் வந்து அழகாக பேசுவார். 6 அவார்டு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. நிறைய அவார்டு வாங்கினாலும் நேஷ்னல் அவார்டுங்கிறது ஒரு 6 அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அவங்க அப்பாவோட வருமானம் வந்து அவங்க வீட்டில் ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்கு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க அப்பாவும் இறந்து போகும்போது இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாக கூடுது. ஸோ அந்த நிமிஷம் வரைக்குமே வந்து லைஃப்பில் வந்து பெருசாக வந்து ஸ்டடி ஆகலை. டைரக்டர் சங்கர் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறாரு, எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஒரு சின்ன நாடக கம்பெனியில் போய் எலக்ட்ரிஷியனாக போய்ட்டு ஜாயின் பண்ணுறாரு. இவருக்கு ஏற்கனவே வந்து சினி ஃபீல்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மிமிக்ரி இந்த விஷயங்கள்லாம் சினிமா சார்ந்த நடிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து அங்கே வெளிப்படுத்துகிறாரு. இதை பார்க்கவும் அந்த நாடகங்களில் நடிக்கிற வாய்ப்பு வந்து இவருக்கு வந்து டைரக்டர் சங்கருக்கு வந்து கிடைக்கிது. இப்படியே நாடகத்தில் சின்ன சின்னதாக அப்படியே நடிக்க சான்ஸ் கிடைக்கவும் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி சினிமாக்குள்ளார இவர் நுழைஞ்சிடணும், எப்படின்னா ஒரு காமெடி ஆக்டராக நுழைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இவர் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. உங்களுக்கே தெரியும் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. தொடர்ந்து இவரை வந்து நிராகரிக்கிறாங்க. நீ தேரமாட்ட. இவர் வந்து ஒரு பெரிய காமெடியனாக வரணுங்கிறது தான் இவரோட எய்மாக இருக்குது. ஆனால் எல்லாருமே வந்து இவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தான் ஒரு முறை ரஜினிகாந்தும் பாக்யராஜ் சாரும் இவரோட நாடகத்தை பார்க்குறதுக்கு வராங்க. அந்த விஷயம் இவருக்கு தெரியுது. நம்ம சீனை வந்து நல்லா பெஸ்ட்டாக நடித்து ரஜினிகாந்த் சாரையும் பாக்யராஜ் சாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி எப்போயாவது சினி ஃபீல்டுக்குள்ளார நுழைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். 5வது சீனில் சங்கர் சாரோட சீனு. பட் அதுக்குள்ளார அன்ஃபார்ச்சுனேட்லி ரஜினி சாரும் பாக்யராஜ் சாரும் ஏதோ ஒரு அவசர வேலை காரணமாக எந்திரிச்சு போகவும் இவருக்கு வந்து ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாயிடுறாராம். அதுக்கப்புறம் திரும்பவும் அதே நாடக கம்பெனியில் ஒரு பக்கம் நாடக கம்பெனியில் வேலை பார்த்துட்டே இருக்கிறது, நடிக்கிறது, ஒரு பக்கம் வந்து சினிமா சான்ஸ் வந்து தேடுறது, இப்படியே போயிட்டுருக்கு. அப்படி தான் வந்து எஸ் சந்திரசேகர் சார் வந்து இவரோட நாடகத்தை வந்து ஒரு வாட்டி பார்த்துடுறாரு. அதுதான் வந்து இவரோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. உடனே சந்திரசேகர் சார் அவரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வந்து என் கூட ஒர்க் பண்ணு, என் கூட உனக்கு வேலை பார்க்குறதுக்கு இஷ்டம் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஹா நல்ல ஒரு சான்ஸ், நம்ம இவரோட படங்களில் ஒரு காமெடி ஆக்டராக நடித்து பெரிய ஆளாயிடணும் அப்படின்ற ஒரு சென்ஸில் சந்திரசேகர் சார்கிட்ட வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. இவர் எதிர்பார்ப்பு வந்து காமெடி நடிகனாக வரணுங்கிறது. ஆனால் சந்திரசேகர் சார் கொடுக்குறது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்.
அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்கில் வந்து பெருசாக வந்து ஈடுபாடு இல்லை. அதனால் எவ்வளோ தானோன்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கடுமையாக ஒரு வாட்டி எஸ்ஏ சந்திரசேகர் வந்து ஒரு வாட்டி திட்டினதுலேருந்து அதுக்கப்புறம் சின்சியராக வந்து இந்த டைரக்டர் ஒர்க்கு தான் வந்து நமக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சங்கர் சார் வந்து டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணாராம். ஸோ இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு எஸ்ஏ சந்திரசேகர் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து இவரை டியூன் பண்ணலைன்னா இன்றைக்கி இவர் வந்து டைரக்டராகவே வந்து ஆகியிருக்க மாட்டார். ஸோ எஸ்ஏ சந்திரசேகர் சாரோட பங்கும் வந்து சங்கர் சாரோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி எஸ்ஏ சந்திரசேகர் சார் வந்து படம் எடுத்தாலும் எடுக்காட்டினாலும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் போயிடணும் அப்படின்ற ஒரு பாலிசியை வந்து வச்சுருந்துருந்தாராம். ஸோ இவருக்கு வந்து சேலரி வந்து மாதம் மாதம் கிடச்சிருக்கு. ஸோ ஃபேமிலிக்கு அப்பா இறந்ததுனால ஃபேமிலிக்கு ஒரு ஸ்டேபிளாக ஒரு இன்கம் வந்து இவரால் வந்து கொடுக்க முடிஞ்சது. இப்படியே போயிட்டுருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து எஸ்ஏ சந்திரசேகர் சார்கிட்ட பட்டை திட்டப்படுகிறார். கிட்டத்தட்ட 16 படங்கள் எஸ்ஏ சந்திரசேகர் சார் கூட இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த 16 படங்களில் இணை இயக்குனர் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கும் வந்து உயர்றாரு. வந்து எஸ்ஏ சந்திரசேகர் சார் நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு கற்றுக் கொடுத்துருந்துருப்பார் கண்டிப்பாக. அதே சமயத்தில் தனியாக டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய ஸ்கிரிப்டும் வந்து எழுதுகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து மகேந்திரன் சார் ஸ்டைலில் இருக்கணும், ரொம்ப எமோஷ்னல் டச் இருக்கணும், நிறைய படங்கள் எழுதி அதை கதையாக சொல்லும்போது அது வந்து எடுபடலை. ஸோ வந்து கமர்ஷியலாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டில்மேன் கதையை வந்து அதுக்கப்புறம் தான் வந்து எழுதுகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து இவர் மகேந்திரன் சார் ரூட்டில் தான் வந்து போயிருக்கார், எமோஷ்னலில் தான். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணவும் இவர் ஜென்டில்மேன் கதையை வந்து எழுதியிருந்தார். ஜென்டில்மேன் கதையையும் எடுத்துக்கிட்டு நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு பார்க்குறாரு. பட் யாரும் வந்து அந்தளவு வந்து வாய்ப்பு கொடுக்கல. ஸோ நம்ம எஸ்ஏசி சார்ட்டையே வந்து வேலை பார்க்கலாம், ஏன்னா சம்பளம் மாதம் மாதம் கொடுத்துட்றாரு, நம்ம பழப்பு இப்படியே ஓடி இருக்குன்னு முடிவு பண்ணி திரும்ப எஸ்ஏசி சார்ட்டையே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். ஜென்டில்மேன் கதையுமே வந்து ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் 16 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ எப்படியும் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பாங்க. ஒரு வழியாக ப்ரொடியூசர் குஞ்சுமன் சாரோட அறிமுகம் கிடச்சி அவர்கிட்ட இந்த ஜென்டில்மேன் கதையை சொல்லும்போது ஒரு வழியாக குஞ்சுமன் சார் வந்து இவரோட படத்தை ஜென்டில்மேன் படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு டைரக்டர் சங்கர் ஆஹா நம்ம டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து தான். ஏற்கனவே வந்து எஸ்ஏசி சார்கிட்ட நிறைய ட்ரைனிங் எடுத்திருந்தார். ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஒரு மூவியை எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எஸ்ஏ சந்திரசேகர் சார் வந்து நிறைய ட்ரெயினப் சங்கர் சாரை பண்ணதுனால ஒரு ரொம்ப பெரிய சக்ஸஸை வந்து ஜென்டில்மேன் வழியாக வந்து சங்கர் கொடுத்துருந்தாரு. எஸ்ஏசி சாரை வந்து தன்னோட வெற்றிக்கு எஸ்ஏசி தான் காரணம் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லவும் மறக்கலை. ஒரு பெரிய காமெடி நடிகனாக வரணுன்ற ஒரு ட்ரீமுக்குள்ளார நுழைஞ்சி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி சுச்சுவேஷனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அவருக்குள்ளார இருந்த திறமையெல்லாம் வெளிப்படுத்தி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப க்ரியேட்டிவாக யோசித்து பெரிய பெரிய சக்ஸஸை கொடுக்கவும் இன்றைக்கி வந்து நம்பர் 1 டைரக்டராக வந்து இருக்கார். அவரோட படங்கள் மாதிரி எந்த டைரக்டராலையும் கண்டிப்பாக வந்து கொடுக்கவே முடியாது. சில தோல்வி படங்கள் இருக்கலாம், ஆனால் அவருக்கு இருக்கிற க்ரியேட்டிவ் மாதிரி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் வரல. அப்கமிங்கில் வருவாங்களாங்கிறதும் எனக்கு தெரியல. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் அனைத்தும் சோஷியல் மீடியாவிலேருந்தும் சில வெப்சைட்லேருந்தும் எடுத்த தகவல்கள் தான். எனக்கும் சினிமா துறைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவரோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணால் கண்டிப்பாக வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சாமானியனாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணமாக இருக்கிறவர் டைரக்டர் சங்கர். கிடைக்கிற வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தினாலே நாம் வந்து முன்னேறிடலாம். அந்த வகையில் ஒரு சூப்பரான ரோல் மாடல் டைரக்டர் சங்கர் சார். வாழ்த்துக்கள்.